ஓம் சிவாய நம. வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் குஷ்ட சக்தி துர்சக்தி, ஆமாம், அந்த மாதிரி கெட்ட பேய் சாசு இதுகள் வந்து வீட்டோட நிலவரம் சரியில்லை, வீட்டை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு நமக்கு பாதிப்பு கொடுக்குது, சரிங்களா? அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதுக்கான சரியான மாந்திரிக முறையில் கையாண்டு எப்படி அதை வீட்டிலேருந்து வரட்ட முடியும் அப்படின்றது எளிய முறையில் சொல்லித்தாரு. ஒரு தாந்திரிக முறை, சரிங்களா? வீட்டு தாய்மார்கள் வந்து நம்மளோட வீடு நிலைமை இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக பெண்கள் அதிகமாக கவலைப்படுவாங்க. அங்கே போய் பார்த்து சரி பண்ணுவோம், இங்கே போய் பார்த்து சரி பண்ணுவோம் அப்படின்னு போவாங்க. அதற்கான வழிமுறைகளை இன்றைய பதிவில் நம்ம பார்ப்போம். ஒரு 5 எலுமிச்சம்பழம், நல்லா கரும்புளி இல்லாமல், நல்லா சோடைகள் இல்லாமல், நல்ல பழமாக பார்த்து எடுத்து வச்சுங்க. 5 எலுமிச்சம்பழம், அதை 2ஆக கட் பண்ணுறீங்க. 2ஆக கட் பண்ணிவிட்டு அதை ஜூஸ் புளிஞ்சிட்டு அதை அப்படியே தோலை உள்டாவை திருப்பி, சரிங்களா? உள்டாவை திருப்பிட்டு அதில் வந்து பஞ்சுத்திரி அதை வச்சிடலாம். இல்லை அப்படின்னா வெண்தாமரை தண்ணில் செய்கிற திரி, வெண்தாமரை திரி வரும், அந்த மாதிரி திரி எடுத்து வச்சுட்டு கடுகு எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் இதை ஊற்றணும். இதை அதில் ரெடி பண்ணி ஊற்றி வச்சிடலாம், சரிங்களா? மொத்தம் இப்போ நமக்கு எத்தனை பீஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா, எலுமிச்சம்பழம் கட் பண்ணி ரெடி பண்ணதில் மொத்தம் 10 பீஸ்கள் கிடச்சிருக்கும். இந்த 10 இதையும் என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டில் வெளிப்புறம் ஈசானிய முறையில் ஒன்று, சரிங்களா? கிழக்கு மூலையில் ஒன்று, சரிங்களா? தென்கிழக்கு இந்த மூலை, அதாவது அக்னி மூலை இருக்கும், அக்னி மூலையில் ஒன்று, தெற்கு மூலையில் ஒரு விளக்கு, நிருதி மூலையில் ஒரு விளக்கு, சரிங்களா? வர்ண மூலையில் ஒரு விளக்கு, வாயு மூலையில் ஒரு விளக்கு, குபேர மூலையில் ஒரு விளக்கு. குபேர மூலைனா வடக்கு திசை, சரிங்களா? ஒவ்வொரு விளக்கும் அந்த திசையை நோக்கி அந்த பக்கம், வீட்டு பக்கம் அந்த திரி எரிஞ்சிடாமல், தீபங்கள் எரியாமல் அந்த ஆப்போசிட் எரியும், சரிங்களா? நம்ம எதிர்ப்புறம் உட்காந்துருக்கோம்ல, அவங்களுக்கு பார்த்த மாதிரி இந்த விளக்கு இருக்கிறது. விளக்கு ஏதாவது வீட்டுக்கு ஆப்போசிட்டில் எரியணும், வீட்டு பக்கம் திருப்பி எரியக்கூடாது. இந்த மாதிரி 8 விளக்கு வச்சிடுறீங்க. சாமி ரூமில் 2 விளக்கு வச்சிடுறீங்க, சரிங்களா? முறைகள் முதல்ல நீங்கள் சாமி ரூமில் 2 விளக்கு ஏற்றிடணும், அதுதான் முறைகள், சரிங்களா? சாமி ரூமில் முதல்ல 2 விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து சுற்றி வச்சுருங்க. இதற்கப்புறம் வந்து சில மந்திர முறைகள் இருக்குது. ஒரே ஒரு மந்திரம், அதை நீங்கள் சொல்லணும், சரிங்களா? இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே ஏற்றிக்கிட்டே வரணும் விளக்கை. முடிச்சுட்டு வந்து சாமி ரூமில் உட்காந்து ஒரு 108 தடவை அல்லது 21 அல்லது 11 இந்த மாதிரி முறையில் மந்திரங்களை சொல்ல வேண்டியிருக்கும். மந்திரங்கள் சூட்சமான விஷயம். வேணுங்கிற நபர் தொடர்பு கொள்ளுங்க, நம்ம சொல்லுவோம். அது வந்து குரு மூலியமாக தான் நீங்கள் கேட்கணும், குரு உபதேசம் செய்யணும். நீங்களா சும்மா சொல்லிட்டு எடுத்துக்கூடாது, நான் சொல்லி நீங்கள் கேட்கணும். இந்த முறைகள் இருக்குது, சரிங்களா? அப்போ தான் இந்த விஷயங்கள் பலிதமாகும். இதை செய்யும் பட்சத்தில் வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியாக இருந்தாலும் கெட்ட வைப்ரேஷனுக்கு போயிட்டு நல்ல ஒரு வைப்ரேஷன், நல்ல ஒரு தெய்வ கலாச்சாரங்கள் அந்த வீட்டில் அம்சமாக மாறும், சரிங்களா? இந்த முறையில் வந்து 100க்கு 100 கண்ட முறை, வெற்றி கொடுத்த முறைகள், நம் பயன்பாட்டில் இருக்கின்ற முறைகளும் கூட, சரிங்களா? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அனைத்தையும் சரியும் இருக்குது. வேணுங்கிற நபர் என்னோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களோட மந்திரங்கள் வேணுங்கிற என்றால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னோடய மொபைல் நம்பர் வந்து 9626762381. என்னோடய மொபைல் நம்பர் திரும்ப சொல்கிறேன், 9626762381, சரிங்களா? நன்றி நண்பர்களே. சிவாய நமः.